சரி, அடுத்து பாருங்கள், நம்ம 3வது பாடம் உற்பத்தி பகுப்பாய்வு அப்படிங்கிற பாடம். அந்த முதல் பேஜ் பாருங்கள். இதில் பாருங்கள், உற்பத்தி என்பது நிலம், உழைப்பு, மூலதனம் மற்றும் அமைப்பு என்ற 4 உற்பத்தி காரணிகளின் ஒத்துழைப்பால் உருவாகுது. மேம்பாடு கொஸ்டின் அதை மட்டும் நோட் பண்ணிங்க. அடுத்து உற்பத்தி காரணிகளின் இயல்புகள். உற்பத்தி காரணிகள் மொத்தம் 4: நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு அல்லது தொழில் முனைதல். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. அடுத்து முதல்ல நிலம் என்பது இயற்கை வளமாகும். அதாவது மனிதனால் உருவாக்கப்படாத இயற்கை கொடைகளான மண், கனிம வளங்கள், கடல்கள், ஆறுகள், இயற்கை காடுகள், மீன் வளர்ப்பு, இன்னும் பல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிங்க. அடுத்து உழைப்பு என்பது மனித வளம். அதே மாதிரி நிலமும் உழைப்பும் முதன்மை உற்பத்தி காரணிகள் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிங்க. அடுத்து மூலதனமும் அதே மாதிரி தொழில் அமைப்பும் 2ஆம் நிலை உற்பத்தி காரணிகள் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன். அடுத்த பேஜ் நிலத்தினுடைய சிறப்பியல்புகள். அதெல்லாம் தேவையில்லை, அடுத்து வந்துட்டே இருங்க. அடுத்து உழைப்பு, அதெல்லாம் இது வேணாம். அடுத்து மூலதனம். இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களை மூலதனம் என மார்ஷல் கூறியுள்ளார். ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து நிதி மூலதனம். தொழில் அமைப்பு. ஒரு தொழிலை ஒருங்கிணைத்து ஏற்று நடத்துபவர் தொழில் அமைப்பாளர் அல்லது தொழில் முனைவோர் ஆவார். ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிங்க. அடுத்து இதில் பாருங்கள், தொழில் முனைவோர் பற்றி கொடுத்துருக்காங்க. தொழில் முனைவோர் என்பவர் பல்வேறு உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து செயற்படுத்தி உற்பத்தியில் லாபம் பெற முயல்பவர். நம்ம இம்பார்ட்டன் நோட் பண்ணி. அடுத்து உற்பத்தி சார்பு. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இது. அது உற்பத்தி சார்பு என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உற்பத்தி சார்பு என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவில் உற்பத்தி பணிகளை மேற்கொள்ள தேவைப்படும் உள்ளீடுகளுக்கும் அக்குறிப்பிட்ட கால அளவில் கிடைக்கும் வெளியீடுகளுக்கும் உள்ள தொடர்பு. உள்ளீடு வெளியீடு ரெண்டுக்குள்ள தொடர்பு தான் நம்ம உற்பத்தி சார்புன்னு சொல்கிறோம். நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து மாறும் விகித விளைவு விதி. அதான் தேவையில்லை. இறுதிநிலை உற்பத்தி, அதுவும் தேவையில்லை. முதல்நிலை, 2ஆம் நிலை எதுவுமே தேவையில்லைங்க. விகித அளவு விளைவு விதி, அதெல்லாம் தேவையில்லை. இல்லை, இது வேணாங்க. அடுத்து இல்லை, எதுவுமே வேணாம். சம அளவு உற்பத்தி கோடுகள், அதுவும் தேவையில்லைங்க. அடுத்து எது வேணாம். இல்லை, எதுவுமே வேணாங்க. அடுத்து உற்பத்தியாளர் சமநிலை, அதுவும் வேணாம். அழிப்பு விதி. அழிப்பு விதி உற்பத்தி தேவையில்லைங்க. அது அழிப்பு விதி விலைக்கும் அழிப்புக்கும் உள்ள நேரடியான தொடர்புடைய விளக்குகிறது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். விலை அதிகரித்தால் துணியின் அழிப்பு அதிகரிக்கும். விலை அதிகரிக்கும் போது உற்பத்தி அதிகரித்து அதன் மூலம் லாபம் பெற முயல்வதால் அழிப்பு அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். இதுக்கு முக்கிய காரணம் விலை அதிகரிக்கும் போது உற்பத்தியாளர் உற்பத்தியை அதிகரிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணி. அடுத்து அழிப்பு விதி ஒரு பண்டத்தின் விலைக்கும் அப்பண்டத்தின் அழிப்பிற்கும் உள்ள நேரடி உறவை விளக்குகிறது. ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணி. அவ்வளோதாங்க. அடுத்து அழிப்பை தீர்மானிக்கும் காரணிகள். ரொம்ப இம்பார்ட்டன். பண்டத்தினுடைய விலை ஒன்று, அடுத்து பிற பண்டங்களின் விலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அழிப்பை தீர்மானிக்கும் காரணிகள். அடுத்து காரணிகளுடைய விலை பற்றிய எதிர்பார்ப்பு, தொழில்நுட்பம், இயற்கை காரணிகள். சும்மா பார்த்துங்க, அவ்வளோதான். கீழே போய் இதை பற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அந்தளவுக்கு தேவையில்லை. அடுத்து பாருங்கள்,
சரி, அடுத்து அளிப்பு நிகழ்ச்சி. இது மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அளிப்பு நிகழ்ச்சி என்பது விலை மாற்றத்துக்கு ஏற்ப அளிப்பில் ஏற்படும் மாற்ற வீதம். சும்மா அதை மட்டும் நோட் பண்ணி, அந்த டெஃபினேஷன் மட்டும் நோட் பண்ணிங்க, வேறு எதுவும் தேவையில்லைங்க. அவ்வளோ. அடுத்து அடுத்து அவ்வளோதான், 3வது பாடம் முடிஞ்சிருச்சு. இதில் முக்கியமான கொஷின்ஸ். முதன்மை உற்பத்தி காரணிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்கிறது. முதன்மை உற்பத்தி காரணிகள் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணி. நிலம் மற்றும் உழைப்புங்கிறது முதன்மை உற்பத்தி காரணி, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. அடுத்து அந்த மனித முயற்சியால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களை எவ்வாறு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷினுங்கிறது, அதையும் நோட் பண்ணிங்க. அடுத்து சமுதாய மாற்றங்காண்டு முகவர், 4வது கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். தொழில் முனைவோர், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. அடுத்து அந்த உள்ளீடு வெளியீடுகளுக்கு இடையே உள்ள இயல்பான தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி சார்புன்னு சொல்கிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. அடுத்து அவ்வளோதாங்க. அடுத்து இந்த உற்பத்தி சார்பு இவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை விளக்குறது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. அதை முடிஞ்சிங்க. அடுத்து மேலே பாருங்கள், பொருளின் விலைக்கும் அளிப்புக்கும் இடையே உள்ள தொடர்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, அப்படி நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. இந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் கீழே ஆன்சர் இருக்குது, கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்து 4வது பாடம் செலவு மற்றும் வருவாய் பற்றிய ஆய்வு முன்னுரை. எல்லாம் ஒன்றும் எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லைங்க. லாபம் அல்லது நட்டம், மொத்த வருவாய் மைனஸ் மொத்த செலவு, அப்படி நோட் பண்ணிங்க. அவ்வளோதான். அடுத்து செலவு பற்றிய ஆய்வு. செலவு சார்பு அதெல்லாம் தேவையில்லை. பணச்செலவு, உண்மை செலவு அதெல்லாம் தேவையில்லைங்க, எல்லாம் எதுவுமே வேணாம். முதன்மை செலவு, மாறா செலவு இதெல்லாம் எதுவுமே வேணாங்க. செலவின் வகைகள் எதுவும் வேணாம். மொத்த மாறா செலவு எதுவுமே வேணாம். சராசரி மாறா செலவு அது எதுவும் வேணாம். எல்லாம் எதுவுமே வேணாங்க. அவ்வளோ இந்த பாடம் கம்ப்ளீட் ஆகி முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் ஏதாச்சும் இருந்தால் சொல்ல கொஞ்சம் பார்த்துங்க. இது வேணாங்க. அடுத்து அவ்வளோதாங்க, இது எதுவுமே வேணாம். அடுத்து நான் பார்க்க போகிறது 5வது பாடம் அங்காடி அமைப்பும் விலை நிர்ணயமும், அதை பற்றி பார்க்க போகிறோம். அங்காடி அமைப்பும் விலை நிர்ணயமும். அங்காடி என்பதனுடைய பொருள். பொதுவாக அங்காடி என்பது பண்டங்கள் பணிகளை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் இடத்தை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேம்பாடு கொஷின் அப்படிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து அங்காடியுடைய வகைகள். உள்ளூர் அங்காடி, ஒரு பண்டம் அல்லது பணி உற்பத்தி செய்யப்படும் இடத்திலேயே பரிமாற்றம் செஞ்சால் அது பேர் உள்ளூர் அங்காடி, அப்படின்னு கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாகாண அங்காடினா என்ன, தேசிய அங்காடினா என்ன, அது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. அவ்வளோதான். அடுத்து பன்னாட்டு அங்காடி தான் நம்ம ஏற்கனவே இதில் வந்து படிச்சிருக்கோம். அடுத்து காலத்தின் அடிப்படையில் நம்ம அங்காடியை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கணும். மேம்பாடு கொஷின் ஏற்கனவே நம்ம முன்னே பார்த்தோம். மிக குறுகிய காலம் அல்லது அங்காடி காலம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அழிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். குறுகிய கால அங்காடியில் அழிப்பை ஓரளவு மாற்ற முடியும். அடுத்து மிக நீண்ட காலம் அந்த அங்காடி சொல்லிட்டு நம்ம கீழே வகுப்புலேயே பார்த்துருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அப்படி நோட் பண்ணுங்க. அதாங்க. அடுத்து மொத்த சில்லறை அங்காடி அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துங்கலாம், ஒன்றும் இம்பார்ட்டன் கிடையாது. அடுத்து எல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, எடுத்து வந்துகிட்டே இருங்க. எல்லாம் ஒன்றுமே வேணாங்க, அவ்வளோதான். தேவையில்லைங்க, எடுத்து வந்துகிட்டே இருங்க. நிறைகுறை போட்டி அதெல்லாம் எதுவும் வேணாம். அடுத்து முற்றுரிமை. முற்றுரிமை அப்படிங்கிறது
அதாவது முற்றுரிமை என்பது ஒரு பண்டத்தை அங்காடியில் ஒருவரே விற்பனை செய்வதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். முற்றுரிமை என்பது ஒரு பண்டத்தை அங்காடியில் ஒருவரே விற்பனை செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் நோக்கம் இலக்கணம். எல்லாம் இது வேணாம் வந்துட்டு இருங்க. எல்லாம் எதுவுமே வேணாம் வந்துட்டு இருங்க. அவ்வளோதான். அவ்வளோ இந்த பாடத்துலேயே ஒன்றுமே இல்லை. கிளாஸ் பார்த்து முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் இருந்தால் போட்டுக்கிறேன். இதுவும் பாயிண்ட் இல்லைங்க. அடுத்து அதெல்லாம் எதுவுமே பாயிண்ட்ஸ் இல்லைங்க. அதனால் இதெல்லாம் எதுவுமே நான் சொன்னாது இதையும் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் ஆன்சரில் படிக்காதீங்க. நான் கொஞ்சம் கரெக்டாக பார்த்தா நம்ம படம். அடுத்த பாடம் பகிர்வு பற்றிய ஆய்வு. அடுத்த பாடம் பகிர்வு பற்றிய ஆய்வு. பகிர்வு தனிமனித பகிர்வு இதில் தேவையில்லை இருக்குது. இல்லை எதுவுமே வேணாங்க வந்துகிட்டே இருங்க. இது வேணாம். இந்த ரிகார்டோவினுடைய வார கோட்பாடு ரொம்ப இம்பார்ட்டன் கொஷினுங்க. அது ரிகார்டோவுடைய வார கோட்பாடு. வார கோட்பாடை சொன்னது வந்து ரிகார்டோ. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் நோட் பண்ணிங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் அது. ரிகார்டோ வார கோட்பாடு ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். போலி வாரம் என்ற கருத்தை மார்சல் அறிமுகப்படுத்தினார். ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் இது. போலி வாரம் என்ற கருத்தை மார்சல் அறிமுகப்படுத்தினார். ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். நிலம் தவிர பிற காரணிகளான இயந்திரங்கள், நிறுவனம், அது எப்படி சொல்லணும்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் பிற கருவிகளிலிருந்து பெறப்படும் வருவாயை நம்ம வந்து போலி வாரம்னு சொல்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். அது திருப்பி சொல்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல். அடுத்து நவீன வார கோட்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அதை பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா நவீன வார கோட்பாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபின்சன் மற்றும் போல்டிங் ஆகியவங்க நவீன வார கோட்பாட்டை சொல்லியிருக்காங்க. சும்மா அதை மட்டும் பார்த்துக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். அவ்வளோதாங்க. அடுத்து கூலி. இது வேணாங்க வந்துகிட்டே இருங்க. அடுத்து வட்டி. வட்டி பொதுவாக கடன் பெறுபவர் கடன் வழங்கியவருக்கு செலுத்தும் தொகையை வட்டி என அழைக்கப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் பண்ணிங்க. அதெல்லாம் இது வேணும். அவ்வளோதாங்க. அடுத்து இது வேணாம். அவ்வளோதான். அடுத்த கான்செப்ட் பார்த்தா ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டினுங்க. அது ஜேஎம் கீன்ஸின் நீர்மை விருப்ப வட்டி கோட்பாடு அல்லது பணவியல் வட்டி கோட்பாடு. கீன்ஸ் அப்படிங்கிறவர் அவருடைய வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலில் நீர்மை விருப்ப வட்டி கோட்பாட்டை எடுத்திருத்தார். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் அப்படிங்க. ரொம்ப இம்பார்ட்டன். தேவையில்லைங்க வந்துட்டே இருங்க. அடுத்து அவ்வளோதான் பாடம் முடிஞ்சது. இதில் முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இதில் முக்கியமான கொஷின்
போலிவாரம் என்ற கருத்து யாருடன் தொடர்புடைய? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். தொன்மையான கூலி கோட்பாடு, அதை மட்டும் நோட் பண்ணிங்க. அடுத்து அதை மட்டும் பார்த்துங்க. நான் சொன்ன கான்செப்ட் மட்டும் நோட் பண்ணிங்க, அதுவுமே போதுங்க. அடுத்து போலி வாரம், அதெல்லாம் தேவையில்ல. அடுத்து அவ்வளோதாங்க. அடுத்து இந்திய பொருளாதாரம். அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பாடம். வளர்ச்சி, முன்னேற்றம் என்பதுடைய பொருள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, GNHIன்னு சொல்லி சொல்கிறது. மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1972ஆம் ஆண்டில் பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுக் என்பவர் உருவாக்கப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை நோட் பண்ணிங்க. அடுத்து இந்திய பொருளாதாரம். உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரங்கள வரிசையில் இந்தியா 7வது இடத்தை பெற்றுள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரங்களில் வரிசையில் இந்தியா 7வது இடத்தை பெற்றுள்ளது. அடுத்த கொஷின், இந்திய பொருளாதாரத்தின் இயல்பும் வலிமையும் வலிமையின்மையும். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதனுடைய பொருள் தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை நோட் பண்ணிங்க. வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ங்கிறது. இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருவதால் வேளாண்மை பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 60% மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்தே கிடைக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை நோட் பண்ணிங்க. அடுத்து அவ்வளோதாங்க. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா G20 நாடுகள், இதெல்லாம் படிக்காதீங்க, எல்லாம் தேவையில்லை. அடுத்த கான்செப்ட் பாருங்கள். இதில் பாருங்கள், ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க. வளர்ந்து வரும் சந்தை அப்படிங்கிற இடத்துல இதில் பாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வளர்ந்து வரும் பொருளாதாரம், அது உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7வது இடத்தையும் வாங்கும் திறன் சக்தியில் 3வது இடத்தையும் இந்தியா பெற்றுள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. அடுத்து அவ்வளோதாங்க. அடுத்து வேகமாக வளரும் பணிகள் துறை. பேரளவு உள்நாட்டு நிகழ்ச்சி, அதெல்லாம் தேவையில்லை. வந்துட்டு நிலையான பேரளவு பொருளாதாரம், அதெல்லாம் தேவையில்லைங்க. வந்துட்டு இருங்க. அடுத்து மக்கள் தொகை பகுப்பு. இந்திய பொருளாதாரத்தினுடைய வலிமை. இந்திய பொருளாதாரத்தில் வலிமையின்மை அப்படி சொல்லி பார்க்கும்போது மெயின் கான்செப்ட் அதிக மக்கள் தொகை இருக்குது. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை இருக்குது. மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா சீனாவுக்கு அடுத்து 2வது நாடாக உள்ளது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின். மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இந்தியாவில் அதிகமாக இருப்பதால் அது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக உள்ளது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணிங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க இது. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணிங்க. அடுத்து ஏற்றத்தாழ்வும் வறுமையும். இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், இது நீடிக்கிறது. அதிக அளவில் வருமானமும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்களுடைய சொத்துக்களும் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை நோட் பண்ணிங்க. அடுத்து இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் நீடிக்கின்றனர். அடுத்து அத்தியாவசிய பணங்களுடைய விலை உயர்வு ஒரு காரணம். அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு ஆகிட்டே போயிடுது. அடுத்து வேலைவாய்ப்பு உருவாக்க திறனற்ற நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பழமையான தொழில்நுட்பம். ஸோ பார்த்துங்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அளவு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சராசரி ஆண்டு வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. சராசரி ஆண்டு வளர்ச்சி இதில் பார்த்தீங்கன்னா சராசரி ஆண்டு வளர்ச்சியில் 1921 மட்டும் பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க அது. 1921 மட்டும் அந்த மக்கள் தொகை எவ்வளோன்னு கொடுத்து அதனுடைய வளர்ச்சி விகிதம் -0.03 இருக்கும். ரொம்ப முக்கியமான கொஷின். 1921, ஆனால் தான் அது வந்து பெரும்பிளவு ஆண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் சொல்கிறாங்க பாருங்கள். இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் அப்படிங்கிற இடத்துல
மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி விகிதம், பிறப்பு இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்துரு விகிதத்தை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை தான் இந்தியாவினுடைய மக்கள் தொகையை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கடைசியாக 2011 1.7 அதிகரிச்சிருக்கும். ஏற்கனவே பார்த்தலைங்களா, சராசரி ஆண்டு வளர்ச்சி 1.7. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். 2021 -0.03 மைனஸில் போயிருக்கும். அது மக்கள் தொகை வளர்ச்சி வந்து மைனஸில் போயிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு வந்து மக்கள் தொகை அதிகரித்துள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். இந்த இதில் பாருங்கள், 100 ஆண்டுகளில் 4 மடங்கு 23.84 கோடிகள் இருந்தது. இப்போ 121.02 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 4 மடங்கு அதிகமாக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். உலக அளவில் சீனாவுக்கு அடுத்து 2ஆம் நிலையை வந்து அடைந்துள்ளது. உலகின் புவிப்பரப்பில் நம்ம வெறும் 2.4% பரப்பளவு தான். உலக வருவாயில் வெறும் 1.2% வருமானம் பெற்றுள்ள இந்தியா உலக மக்கள் தொகையில் 17.5% தன்னகத்தை கொண்டுள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, உலக மக்கள் தொகையில் 6இல் ஒருவர் இந்தியர். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. அடுத்து இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸா முதலான கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் ஆகியவை காரணமாக 1911 to 21 அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைஞ்சிது. என்ன தெளிவாக சொன்னோம், என்ன பார்த்தீங்களா, -0.33 சொல்லி குறைஞ்சி. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அதனால் 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படும். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அது 1911 to 21 காலகட்டத்தில் மக்கள் தொகை குறைஞ்சி 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். பெரும் பிரிவினை ஆண்டு. அடுத்து பாருங்கள், 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.00%லிருந்து 1.25%ஆக குறைந்து வந்தது. ஆகையால் இது சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். 1951ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சிறு பிளவு ஆண்டு, மக்கள் தொகையில் சிறு பிளவு ஆண்டு. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அடுத்து 1961ஆம் ஆண்டில் இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் 1.96, அதாவது 2% இருந்தது. அதனால் 1961ஆம் ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. திருப்பி சொல்கிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அதாவது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்லிட்டு 1961 சொல்கிறோம். இது வந்து பெரும்பிளவு வருடம், சிறுபிளவு வருடம், அடுத்து மக்கள் தொகை வெடிப்பு வருடம். ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிங்க. அடுத்து 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன் 100 கோடி அளவை கடந்தது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அடுத்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. அவ்வளோதாங்க. அடுத்து பிறப்பு இறப்பு விகிதம், குழந்தைகள் பிறப்பு விகிதம். இது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். சும்மா அந்த டெஃபினேஷன் மட்டும் பார்த்து. இறப்பு விகிதம் 1000 மக்கள் தொகைக்கு இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை குறிக்கும். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. அடுத்து சரி பாருங்கள், பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம். 1951ஆம் ஆண்டு பிறப்பு விகிதம் 39.9, இறப்பு விகிதம் 27.4. ஆனால் இப்போ பிறப்பு விகிதம் 21. இது 2011 மட்டும் நோட் பண்ணி. 2011 21.8ங்கிறது பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் 7.11. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணி. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அடுத்து கான்செப்ட் பாருங்கள். அவ்வளோதாங்க. அடுத்து கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை, ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டினுங்கிறது. கேரளா வந்து மிக குறைந்த பிறப்பு விகிதம் 14.7. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டினாக நோட் பண்ணிங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் 29.5 அதிக அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. மேற்கு வங்காளம் மிக குறைந்த பிற இறப்பு விகிதத்தையும், ஒரிசா அதிக இறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும், கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டினுக்கு இது அடிக்கடி கேட்குறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்கள் பீமாரு என அழைக்கப்படுகின்றன. அவை வந்து பார்த்திங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். பீமாரு, பிஐனா பீகார், மத்திய பிரதேசம் எம்ஏ, ராஜஸ்தான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 6, அதே மாதிரி வந்து ராஜஸ்தான், அதே மாதிரி உத்தரப்பிரதேசம்னா யூ. இந்த 4 மாநிலங்களும் மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பீமாரு மாநிலங்கள் என்னென்னு அழைக்கப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். இது வந்து இப்படியே கேட்பாங்க, பீமாரு மாநிலங்கள் அப்படின்னா எதோடு தொடர்புடையன்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அப்படி அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணி. அது நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள வீதத்தை குறிக்கிறோம். கீழே இருக்கு பாருங்கள், மக்கள் தொகை அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகை டிவைட் பை அப்பகுதியினுடைய நிலப்பரப்பு. ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணி. சரி பாருங்கள், மக்கள் தொகை அடர்த்தி 2011 மக்கள் தொகை அடர்த்தி
ஒரு சதுர கிலோமீட்டர் உள்ள மக்கள் வந்து வெறும் 117 பேர் தான் இருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 2011 382 மக்கள் தொகை அடர்த்தி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் தொகை அடர்த்தி 382. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணிங்க. அடுத்து இதில் பாருங்கள், கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகையை வந்து அடர்த்தி மிகுந்து காணப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. பீகார் மிகவும் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலமாகவும், அடுத்து பீகாரில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1102 மக்கள் அடர்த்தி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதன் அடுத்ததாக மேற்கு வங்காளம் 880 மக்கள் தொகை அடர்த்தி கொண்டுள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவில் அருணாச்சல பிரதேசம் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை வந்து பெற்றுள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணுங்க. அடுத்து பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர் என்ற விகிதத்தை குறிக்கிறது. இதுதான் பாலின விகிதம்னு சொல்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் பாலின விகிதம் பாருங்கள், 1951 பாலின விகிதம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 946. இப்போ வந்து 2011 பாலின விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 940. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ரெண்டையும் மட்டும் நோட் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்தியாவில் 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகரித்து உள்ளது. 2011 படி ஹரியானாவில் 874 பாலின விகிதம் மிக குறைவாக உள்ளது. கேரளா மாநிலம் பாலின விகிதம் அதிகமாக இருக்குது. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களை கொண்டுள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணி. அடுத்து பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு என அழைக்கப்படுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அதிகரித்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் குறைவாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் குறைவாக இருக்கும். இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் அதிகமாக உள்ளது. வேறு வகையில் கூறுவதனால் அதிக வாழ்நாள் காலம் குறைந்த இறப்பு விகிதத்தையும், குறைந்த வாழ்நாள் காலம் அதிக இறப்பு விகிதத்தையும் குறிப்பிடுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு பாருங்கள், 1951ஆம் ஆண்டு வாழ்நாள் எதிர்பார்ப்பு 32.1. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆண்கள் பெண்கள்லாம் படிக்காதீங்க. 2011 வாழ்நாள் எதிர்பார்ப்பு 63.5. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை நோட் பண்ணிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பாருங்கள், அடுத்து எழுத்தறிவு விகிதம். மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை விகிதத்தை குறிப்பிடுது. 1951ஆம் ஆண்டில் ஆண்களின் 4 ஒருவர் என, பெண்களில் 12 ஒருவர் என அளவிலேயே எழுத்தறிவு பெற்றவர் இருந்தார் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எழுத்தறிவு விகிதம் கொடுத்துருக்காங்க. 2011 மொத்த எழுத்தறிவு விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 74.04% இந்தியாவுக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி. 74.04%. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. இதில் பார்த்தா எழுத்தறிவு விகிதம் பாருங்கள், 1951ஆம் ஆண்டு வெறும் 18.3% தான். ஆனால் 2011 74.04%. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா கேரளா 94% உடன் அதிக எழுத்தறிவு விகிதமும், மிசோரம் 91.3%, அடுத்தபடியாக கோவா எழுத்தறிவு விகிதம் கொண்டிருந்தாங்க. மொத்தம் 3 கொடுத்தாங்க. அதிகம் எழுத்தறிவு விகிதம் கேரளா 94%, அடுத்து மிசோரம் 91.3, அடுத்து கோவா 88.7. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் 82.8%. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2011 படி பீகார் 61.8% குறைவான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக திகழ்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை நோட் பண்ணி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மொத்தம் நடுவுள்ளதெல்லாம் படிக்காதீங்க. கேரளா ஒன்று படிச்சிங்க, அடுத்து மிசோரம் ஒன்று படிச்சிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி. அடுத்து இயற்கை வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க இயலாத வளம் என்னென்னு சொல்லி பார்த்துங்க. அவ்வளோதான், ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து மண் வளம், அடுத்து வனவளம். அது 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி மொத்த நிலப்பரப்பில் 21.02% தான் வந்து பார்த்தீங்கன்னா வனம் இருக்குது, காடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துங்க. அடுத்து அவ்வளோதாங்க. அடுத்து இரும்புத்தாதெல்லாம் ஏற்கனவே நம்ம கீழே வகுப்புலேயே பார்த்து தேவையில்லை. அடுத்து நிலக்கரியும் பழுப்பு நிலக்கரியும் அதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே கீழே வகுப்புலேயே பார்த்தாச்சுக்கலாம், தேவையில்லை. அலுமினியத்துடைய தாது பாக்சைட், இது ஏற்கனவே பார்த்தாச்சு. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே கீழே வகுப்பில் தங்கம் இதெல்லாம் ஏற்கனவே படித்தது தான், சும்மா பாருங்கள், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வைரம். தங்கங்கிறது தங்க வயல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹட்டி தங்க வயல் சுரங்கம், அது கர்நாடகாவில் உள்ளது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இம்பார்ட்டன். கோலார் தங்க சுரங்கமும் ரெய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்க வயல் ரெண்டுமே கர்நாடகாவில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து வைரம்.
வைரம், அதை பற்றி ஒன்றும் பாயிண்ட்ஸ் இல்லைங்க, சும்மா வேறு தேவையில்லை. அடுத்து கட்டமைப்பு வசதிகள், அது தேவையில்லை. அடுத்து பொருளாதார கட்டமைப்பு, போக்குவரத்து, எல்லாம் இது வேணாங்க, வந்துகிட்டே இருங்க, அவ்வளோதாங்க. அடுத்து இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை பெங்களூரில் தொடங்கியது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை 2007ஆம் ஆண்டு ஒன்றாக இணைந்தன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. அடுத்து தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950. இந்த பாஸ்கண்டெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க, அவ்வளோதாங்க. அடுத்து புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல், புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் நார்மலான ஏற்கனவே பார்த்தது தான், சும்மா பார்த்துங்க. அடுத்து சமுதாய கட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கல்வி அப்படின்னு சொல்லும்போது அது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய கீழ் இது வருகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதை நோட் பண்ணிங்க. அடுத்து இந்திய கல்வி முறை 1976ஆம் ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. இதில் பாருங்கள், இது அடிக்கடி கேட்குறாங்க. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்பல கட்டம், முதுநிலை பட்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இளநிலை பட்டம் மொத்தம் 6 நிலைகள். இந்த 6ங்கிறத நோட் பண்ணிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி. இந்திய கல்வி நிறுவனங்கள் இது நம்மளுக்கே தெரியும். 10வது 12வது அப்படிங்கிற அந்த மெத்தடை கொண்டது, சும்மா பார்த்துங்க. அப்புறம் கல்லூரிகள் அப்படிங்கிற மெத்தடை கொண்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க, அவ்வளோதான். அடுத்து இந்தியாவில் உடல்நலம். உடல்நலனாவே சுகாதாரத்துறையில் கீழே வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், ஆயுஷ் சமச்சீகம் தொடங்கப்பட்டது. அதை மட்டும் நோட் பண்ணிங்க. ஆயுஷ் சமச்சீகம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து இந்தியாவில் உடல்நல பணிகள். அடுத்து இந்திய பொருளாதார சிந்தனை பங்கு. திருவள்ளுவர் எப்படி பொருளாதாரத்துக்காக சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ். இதை மட்டும் உற்பத்தி காரணிகள் என்னென்ன, பொது நிதி. இது பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண்மையை பற்றி சொல்லும்போது கருத்து திருவள்ளுவர் எளிமையாக சொல்லிட்டார். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவிருந்த மக்கட்பேர் அல்ல அப்படிங்கிறார் திருவள்ளுவர். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா உற்பத்தி காரணிகளை பற்றி சொல்கிறாங்க. உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, முதல் அமைப்பு, காலம், தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து இது இந்த குரலை சொல்கிறீங்கன்னு சொல்லி நோட் பண்ணிங்க. அடுத்து வேளாண்மையை பற்றி உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் அது சொல்கிறீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. அடுத்து பொது நிதியை பற்றி சும்மா பார்த்தேன். அடுத்து பொது செலவை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா இதை மட்டும் சும்மா பாருங்கள். அடுத்து வெளிநாட்டு உதவி, வறுமையும் பிச்சை எடுத்தலும், இரத்தல், அதை பற்றி பார்த்தீங்கன்னா இவர் சொல்லியிருக்காரு, சும்மா பார்த்துங்க, அவ்வளோதான். செல்வம், அவ்வளோதான். அடுத்து மகாத்மா காந்தியடிகள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காந்திய பொருளாதாரம் நன்னெறி அடிப்படையாக கொண்டது அப்படிமா சொல்கிறாங்க. 1921ஆம் ஆண்டில் காந்தி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க அது காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுங்கினர்களை காயப்படுத்தினால் அது பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என்று எழுதுகிறார். தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம நோட் பண்ணி. அடுத்து காந்திய பொருளாதார சிந்தனை சிறப்பியல்புகள். முதல்ல கிராம குடியரசு, அதை சொல்லியிருக்காரு, அதை நோட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம்னு சொல்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து தொழில் மையம், அடுத்து உற்பத்தி காரணிகளெல்லாம் வேணாங்க, அடுத்து வந்துட்டே இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம சர்வோதயா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் காந்தியடிகளை பற்றி இது. கிராம சர்வோதயா, உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்கள் தான் என்று சொன்ன காந்தியடிகள் கிராமங்கள் தன்னிறைவு பெற்றவைகள், சர்சார்பு பெற்றவைகள் இருக்க வேண்டும் என்று கூறினார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்க. அடுத்து அவ்வளோதாங்க. அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு என்று காந்தி உறுதிப்பட கூறினார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது நோட் பண்ணுங்க. அடுத்து அறக்கட்டளை கோட்பாடு. அடுத்து உணவு பிரச்சனை, அதான் தேவையில்லைங்க, வந்துட்டே இருங்க. அடுத்து மக்கள் தொகை சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா காந்தி செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை எதிர்த்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்க. அடுத்து மதுவிலக்கு. அடுத்து மதுவிலக்கை பற்றி சொல்லும்போது முழுமையான மதுவிலக்கை வலியுறுத்தியவர் காந்தியடிகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதில்லை, மாறாக நோயை தருகிறது என்றார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என்றார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க, அவ்வளோதாங்க. அடுத்து ஜவஹர்லால் நேரு. புதிய இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் அது 1964ஆம் ஆண்டு இறக்கும் வரை அவர் பிரதமராக பதவியேற்றார். இவரை பற்றி சொல்லும்போது இவரோட முக்கியமான கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களாட்சி மத சார்பினையும் மக்களாட்சி முறையை உறுதியாக நம்பியவர் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து மதச்சார்பின்மை அப்படிங்கிறது
இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷினுங்க. மதச்சார்பின்மை அப்படிங்கிறது இவர் தான் வந்து ஏற்றிப்பார். ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிங்க. அடுத்து திட்டமிடுதல். பொருளாதார திட்டமிடலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை ஜவஹர்லால் நேருவே சாரும். ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் நோட் பண்ணிங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். 1956 ஆண்டு மே மாதம் 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தை பாராளுமன்றத்தில் துவக்கி வைத்து பேசினார். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து ஜனநாயக சமதர்மம். நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. அடுத்து முதுநிலை பட்டப்படிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக்கட்டை இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்விற்கு முனைவுப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக்கட்டை என 2 நூல்களிலும் அவருடைய பொருளாதார பற்றிய கருத்துக்கள் காணப்படுகிறது. சொல்கிற இம்பார்ட்டன். சரி, இது ஜனநாயக சமதர்மம் நோட் பண்ணிங்க. அடுத்து பிஆர் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாவலர், அதே மாதிரி அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர். ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம். பழங்கால இந்திய வர்த்தகம் ஆண்டில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதுநிலை பட்டப்படிப்புக்காக சமர்ப்பிப்பு ஆய்வு கட்டுரை இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு, அது ஒரு ஆய்வு கட்டுரை வந்து அவர் சமர்ப்பிக்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கான மாகாண நிதி பரவலாக்கல் என்ற ஆய்வு கட்டுரை. சும்மா பார்த்துங்க, அவ்வளோதான். ரூபாயின் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருஷம்லாம் எதுவும் படிக்கிறேன், சும்மா பார்த்துங்க. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கர் நூலான ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்பதில் வழங்கப்பட்ட வழிகாட்டின்படி கருத்தாக்கம் பெற்றது. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அடுத்து நிதி பொருளாதாரம். அவ்வளோதாங்க. அடுத்து வந்துட்டே இருங்க. அடுத்து வேளாண்மை பொருளாதாரம், சமூக நீதி பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம். அவ்வளோதாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஜேசி குமரப்பா. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷினுங்க இது. ஜோசப் செல்லத்துறை குமரப்பா தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் வந்து பிறந்தவர். எந்த வருஷம்லாம் நோட் பண்ணாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். இவர் கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்படுகின்ற குமரப்பா அவரது அனைத்து பொருளாதார கருத்துக்களையும் காந்தியம் என்பதன் அடிப்படையில் அமைத்துக் கொண்டார். இவர் வந்து காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தையை அவர் உருவாக்கினார். ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். ஜேசி குமரப்பா காந்திய பொருளாதாரம். அடுத்து காந்திய பொருளாதாரம். ஜேசி குமரப்பா காந்தியின் கருத்தான கிராம தொழில்கள், கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் ஆகியவற்றை வலுவாக ஆதரித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின், அதை நோட் பண்ணிங்க. அடுத்து குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் வந்து பணியாற்றி கொண்டு அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேச பணியாற்றார். ரொம்ப இம்பார்ட்டன். யங் இந்தியாங்கிறது காந்தியினுடைய பத்திரிகை. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின், அதை நோட் பண்ணிங்க. அடுத்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 1935ஆம் ஆண்டில் தோற்றுவித்தார். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திர குஹா குமரப்பாவை வந்து பச்சை காந்தி என்று சிறப்பிக்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அது பச்சை காந்தின்னு சொல்லி சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திர குஹா. ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிங்க. அவ்வளோதான். அடுத்து VKRV ராவ். VKR ராவ் சிறந்த தேர்ந்த எழுத்தாளர். இவர் வந்து 3 கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. நாட்டு வருமான கணக்கீட்டு முறையை இவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. ஆக்சுவலி கேன்ஸின் மாணவர்கள் இவர் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வருமான கணக்கீட்டு முறை. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. ராவின் பார்வையில் தொழில் மையம் முதல், அதை பற்றி சொல்கிறாங்க. இந்திய பொருளியல் வாழ்வில் ராவ் எழுதிய இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தில் இந்தியாவில் தனிமனித வருமான குறைவுக்கும் தனி ஊட்டச்சத்து குறைவுக்கும் பின்வரும் காரணங்கள் விளக்குகிறார். அதாவது ராவின் பார்வையில் தொழில் மையம் முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தாங்கன்னா தேவையில்லை, அவ்வளோதான். அடுத்து அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இது வேணாங்க. அடுத்து அமர்த்தியா சென். இவர் வந்து நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநர். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். இவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இவர் சொல்லும்போது அவருடைய சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி, பொருளாதாரம், வறுமையும் பஞ்சங்களும் பற்றிய ஆய்வு அப்படிங்கிற நூலை அவர் வந்து எழுதியிருக்காரு. அதை பற்றி கொடுத்துருக்காரு.
அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அடுத்து வறுமையும் சமத்துவம் அதெல்லாம் தேவையில்லை. அடுத்து தொகுப்புரை, அவ்வளோதான். முக்கியமான ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். இது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடம், கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. இதில் முதல் கான்செப்ட்டு கர்நாடகத்தின் முக்கியமான தங்க சுரங்கம் அப்படின்னு சொல்லி கோலார் தங்க சுரங்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவது ஜிடிபி. அடுத்து முன்னேற்றம் அடைந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதாவது சொல்லி கொஞ்சம் ஒன் வேர்ட் ஆன்சர் நோட் பண்ணிங்க. வலுவான பொருளாதாரத்தின் நாடு வரிசையில் நம்ம எத்தனாவது நாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலப்பு பொருளாதாரம்னா என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்திய பொருளாதாரம், இந்த எல்லா கொஷினுமே இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. திருப்பி சொல்கிறேன், எல்லா கொஷினுமே இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது மட்டும் ஒரு கிளான்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட் நோட் பண்ணிங்க. சரி பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே. இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடம், கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிங்க. ஓகே.